திருவண்ணாமலை வெம்பாக்கம் பகுதியில் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 20 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், விபத்து குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வெம்பாக்கம் தாலுகா செய்யார் காஞ்சிபுரம் சாலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சிப்காட் உள்ளிட்ட தொழிற்சாலைகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் செய்யார் காஞ்சிபுரம் சாலையில் வெங்கட்ராயன் பேட்டையில் இருந்து பகுதியில் தனியார் பேருந்தும் தனியார் கம்பெனி வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் வேன் டிரைவர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரம்மதேசம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் செய்யார் நோக்கி தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் விபத்தில் மோதியதில் முருகன் படுகாயமடைந்துள்ளார். உயிரிழந்த மேலும் வேனில் சென்றவர் தனியார் பேருந்தும் செய்தவர்களும் ஒரு சிலருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு செய்யார் மோட்டார் வாகன ஆய்வாளர் கருணாநிதியும் வெம்பாக்கம் வட்டாட்சியர் துளசிராமன் அவர்களும் செய்யாறு டிஎஸ்பி சின்ராஜ் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்து பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக பிரம்மதேசம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு தனியார் வேனும் பேருந்து மோதிய விபத்தில் வெம்பாக்கம் அடைந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.